ஹாய் எல்லோருக்கும் வெல்கம் டு ஃபிஃபா 2026. வரலாற்றிலேயே முதன் முறையாக 3 நாடுகள் சேர்ந்து இந்த 2026 ஃபிஃபா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. மெக்சிகோ, கனடா, யூஎஸ். இந்த ஃபிஃபா 2026க்கு வந்து யூஸ் பண்ணுற பால் நேம் வந்து ட்ரியாண்டோன்னு வச்சுருக்காங்க. 3 கண்ட்ரி விளையாடுறதுனால அதை குறிப்பிடுற வகையில் அந்த நேம் இருக்குது. மேலும் அந்த பாலில் வந்துட்டு ரெட், க்ரீன், ப்ளூ அப்படிங்கிற 3 கலரும் 3 நாடு குறிப்பிடுற வகையில் டிசைன்ஸ் இருக்குது. மேலும் ஏஐ மோஷன் சென்சாரை வந்து அந்த பாலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளேயர்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் பாலை கிக் பண்ணாங்கன்னா அது எந்த ஃபோர்ஸில் எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகி எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணி வீடியோ அசிஸ்டன்ஸ் ரெஃபரிக்கு இமீடியட்டாக அனுப்பி வச்சிடும். இது வரைக்கும் ஏதாவது குரூஷியல் மூமெண்ட் வந்துட்டு மேட்ச்சில் வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்க கேமராவெல்லாம் அனலைஸ் பண்ணணும், ரெஃபரிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும். இது ரொம்ப டைம் டிலே ஆயிடுச்சு. இந்த டைம் டிலே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பால் வந்திருக்கு. இந்த பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிப் வச்சுருக்காங்க. அது வந்து மொத்த பாலில் 4 பேனல் இருக்குது. ஒரு பக்கம் பேனலில் வந்துட்டு இந்த சிப் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து இந்த பேனலில் இருக்க இந்த சிப் வந்து ரொம்ப இன்விசிபிளாக இருக்குது. பர் செகண்ட்க்கு 500 ஹெச் டேட்டாவை வந்து இது அனுப்பும். 6 ஹவர்ஸ் ப்ளே பண்ணால் இதை வந்து 90 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணணும். ஒயர் சார்ஜிங் பாயிண்ட்டோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. இண்டெக்ஷன் சார்ஜிங் போதும். அதாவது ஒயர்லெஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். விளையாடாத சமயத்தில் பால் வந்து தானாகவே ஆஃப் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம பால் டச் பண்ணாலோ கிக் பண்ணாலோ அது வந்து ஆன் ஆகிடும். இதெல்லாம் ஃபீச்சர் தான் இந்த பாலில் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க ஃபிஃபா 2026. தேங்க்யூ.